மனித வாழ்க்கையில் இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விதியன அறிய ஜாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷந்தியின் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். ஏற்கனவே திருமணத்தை பற்றி பார்த்தோம், அதோட தொடர்ச்சியினே வச்சுக்கோங்க. இதை இப்போ பெரியவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கணும் ஆஃப்டர் த மேரேஜ், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கணும், அது மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், என்ன தான் கிரகநிலைகள் இருந்தால் அத்தனையும் ஜாதகத்துக்கு மேலே பழி போடக்கூடாது. ஏன்னா நம்ம நடந்துக்கிற முறையில் இந்த கிரகத்தோடைய தாக்கங்களை கண்டிப்பாக குறைக்க முடியுங்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜாதகத்தை பார்க்குறதுனால ஜாதகத்தை வச்சே முழுக்க முழுக்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட தொடர்பே வேண்டாங்கிற முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. என்ன மாதிரி நடந்துக்கிட்டால், ஏன்னா சில வீடுகளில் இது தேவையில்லை. ஒரு 10% 15% நல்லா தான் இருக்காங்க. ஆனால் 85% உள்ள ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள். 85% வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குங்க. திருமணத்துக்கு பின்னாடி பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சில குறிப்புகள், எப்படி நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் வராது அப்படின்ட்டு. மகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி, மகனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. ஜாஸ்தி அவங்க விருப்பம் இல்லாமல் தலையிடாதீங்க. அப்பப்போ நோண்டி அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க. அதை அவங்க விரும்புறதில்லை. அதனால் சண்டை சச்சரவும் உங்களை ஒதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துடும். அனைத்து விஷயங்களையும் நம்ம கேட்டு தான் செய்யணும். என்னை கேட்காம என் பையன் செய்யக்கூடாது, என்னை கேட்காம என் பொண்ணு செய்யக்கூடாதுங்கிற அமைப்பை பெரியவர்கள் உருவாக்காதீங்க, நினைக்காதீங்க. எல்லா விஷயங்களையும் நம்மக்கிட்ட சொல்லிடணும் பசங்க அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏமாற்றம்தான். அதிகமான பாசம் வச்சிங்கன்னா மோசம்தான் போவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. பாசம் வைக்கிறதுல தவறே கிடையாது. ஓவரான பாசத்தை வச்சு ஓவரான ஏமாற்றம் அடைய வேண்டான்னு தெளிவாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லா விஷயங்களையும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி சொத்துக்கள், இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் பிள்ளைங்க பேரில் உடனே மாற்றி எழுதுறது, விற்று அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றதுன்னு துருன்னு அந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க. அவங்களுக்கு தான் அவங்க சொத்துக்கள். தேவைக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை உயில் க்ளீனாக மூத்த பையனுக்கு இப்படி, ரெண்டாவது பொண்ணுக்கு இப்படி அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். ஒரு டைமில் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்போம் சகோதர ஒற்றுமைக்கு. இப்போ அந்த இடம் நல்லாவே இருந்தால் கூட சொத்து வச்சுட்டு போனால் சண்டை வருது. இது இடைச்செருகப்பட்ட குறிப்பு. இது பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்துக்கள் அனைத்தையும் பிள்ளைகள் பேரில் மாற்றி எழுதாதீங்க. நீங்கள் உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கூட வச்சுருங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான சேமிப்பு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். கடைசி வரலும் சேஃப்டியாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த சொத்தையும் பிள்ளைங்களுக்கு மாற்றி எழுதவோ கொடுத்துடவோ வேண்டாம். உயில் சரியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் சண்டை வராது, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் தேவைக்குரிய பணத்தை நீங்கள் எப்போவுமே சேமித்து வச்சுக்கோங்க. அவங்கள எதிர்பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க. அடுத்தது, பிள்ளைகளுடைய பொருளாதாரத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளோட பொருளாதாரத்தை எதிர்பார்க்கும் நிலை வந்தால் பணத்தை மட்டும் தந்தால் போதும். இல்லை செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்தாலோ பொருட்களை வாங்கி கொடுத்தா போதும்னு எதிர்பார்க்க. ஏன்னா ஒரு சில பெற்றோர்கள்ட்ட பணம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும். அப்போ பிள்ளைகளை எதிர்பார்த்து அவங்க வாழ்க்கை அமையும். ஆனால் அந்த மாதிரி நான் சிலர்களை பார்க்கும்போது பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக பெற்றவங்களை கவனிக்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை அந்த பணத்தை மட்டும் கொடுத்தா சரிதான்ப்பா, நீ உங்கள் இதை பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அட்டாச்சாக மனசில் இருந்துக்கங்க. நடைமுறையில் டிட்டாச்சாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அதுலேருந்து தப்பிக்க முடியுங்க ஆக்சுவலாக. அப்புறம் சம்பந்தி வீட்டாருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போகாதீங்க. அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதை குறையா சொல்லி அவங்கள பழிவாங்கிற உணர்ச்சி வேண்டாம். சம்பந்தி வீட்டாரை பழிவாங்கணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பொண்ணை பெற்றவங்க பையனை பெற்றவங்கன்னு அந்த பழிவாங்கிற உணர்ச்சி கண்டிப்பாக வேண்டாம். பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏமாற்றம் தான். ஒரு அம்மா என்னை கேட்டாங்க, என்னோடய கடைசி காலம் எப்படி இருக்கும், என் பையன் பார்ப்பானா பொண்ணு பார்ப்பானா அப்படி. ஏன் உங்களுக்கு எதுக்கு பார்க்கணும்னு கேட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் வச்சேன், ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரணும், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, ஏன் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும், இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. யார் பாப்பான்னு ஏன் யார் பாப்பான்னு எதிர்பார்க்குறீங்க. நான் கடைசி வரலாம் ஆரோக்கியமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், நல்லா இருப்பேன் நினச்சிட்டு போங்களேன். என்ன தப்பு இருக்குது? நினைக்கிறதுக்கு ஒன்றும் வஞ்சனை இல்லை இல்லையா? அப்புறம் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் மட்டுமே பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். கூப்பிட்டு ஆலோசனை சொல்லாதீங்க. அவங்களோட வெறுப்பிற்கு ஆளாவீர்கள். அதில் மாற்றமே இல்லை. பின்பு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான்.
நீ பண்ணிக்கோப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன்ப்பா, அவ்வளோதான். நீ ஏன்னா உன் இஷ்டம், உனக்கு என்ன சரின்னு படுதோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்கள் காலம் வேறு, அவங்க காலம் வேறு. நீங்கள் வந்து உங்களுக்கு 5000 1000 மிகப்பெரிய பெருசாக தெரிஞ்ச காலம். அவங்களுக்கு 50,000 1,00,000 2,00,000 சாதாரணமாக தெரியக்கூடிய காலம். ஸோ அவங்க ஒரு ஹோட்டலில் போய்ட்டு 1000 5000ங்கிறது சாதாரணமாக செலவழிப்பாங்க, உங்களுக்கு ஒரு பெயினே கிடையாது. உங்களுக்கு 1000 2000ங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும். ஆனாலும் உங்களுக்கு மனக்குறைகள் இருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நடந்துக்க முதல்ல பழக வேண்டும். பிள்ளைகளுக்கு வந்து விவரம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் தவிர அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும், நல்லது கெட்ட தெரியும். அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாலுக்கு போகிறதோ நிறையா ட்ரெஸ் வாங்குறது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓவராக கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்க நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்கள்ட்டே வந்து சொட்டா சுடும் தொட்டா சுன்னா தெரியாது, சுட்டுருச்சுன்னா அடுத்தது கை வைக்காது. அதுக்காக அவங்க கஷ்டப்படணுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நீங்கள் அவங்கள போய் நோண்டி நீங்கள் அவங்கள விட்டு விரட்டி ஆலோசனை சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களோட வெறுப்புக்கு தான் முழுமையாக ஆளாவீர்கள். அப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயமே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுல நீங்கள் முழுக்க தலையிடாதீங்க. நீங்கள் தலையிடுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா தலையிடுங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, உங்களுக்குள்ளே சண்டை தான் வரும். அவங்க குழந்தை வளர்க்குறதுல சும்மா எல்லாம் ஆலோசனை சொல்லாதீங்க. சமயத்தில் இந்த குழந்தைகளுக்கு மாந்தம்பாங்க, கோளாறுகள் இருக்கும், அவங்க டாக்டர்கிட்ட போகணும்பாங்க. நீங்கள் வந்து வசம்பை கையில் கட்டினா போதும், இப்போ பாலை கொடுத்தா போதும், தயிரை கொடுத்தா போதும், சுடுதண்ணி கொடுத்தா போதுமேங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம் வரத்தான் செய்யும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நிறையா டிஜிட்டல் மீடியாவை தவறான சரியான எல்லா கருத்துக்களையும் கேட்குறாங்க இல்லையா? அதனால் அதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அவங்க விஷயத்தில் முழுக்க தலையிடுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருந்திருக்கலாம், ரிட்டையராக இருக்கலாம், ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கலாம். உங்கள் காலம் வேறு. நான் பதவியில் இருந்தேன், பயங்கர செல்வாக்குடன், என்னை வந்து நீ மதித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வற்புறுத்தாதீர்கள். உங்கள் நிலை வேறு, அவங்க நிலை வேறு. அவங்களுடைய காலங்கள் டோட்டலாக முழுக்க வேறு. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற வழியை பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சின்ன தொகைகள்ங்கிறது 5000 50,000 1,00,000 சின்ன தொகை. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை காலத்தில் 5000 10,000ங்கிறது பெரிய தொகைகளாக இருந்திருக்கும். அதனால் அதை இதையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அடிக்கடி. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஜோதிட தீர்வுன்னு முடிவே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஜோதிடம் தீர்வாகாது. ஆனால் நல்ல ஆலோசனை இருக்குது. எப்படி மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு சரியான ஆலோசனையும் கிடைக்கிது, தவறான ஆலோசனையும் கிடைக்கிது. ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா கூட தவறான ஆலோசனையும் கிடைக்கிது, நல்ல ஆலோசனையும் கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அதுலேயும் ஒரு தவறான ஆலோசனை நல்ல ஆலோசனை வேலையில். அதே மாதிரி ஜோதிடத்துலேயும் அப்படி தான் கிடைக்கும், ஆலய விஷயங்களையும் அப்படி தான் கிடைக்கும். எல்லாத்துலேயும் சரி தவறு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முழுக்க வந்து ஜோதிடத்தை மட்டுமே நம்பி தான் இதில் செயல்படணுங்கிறது கிடையாது. இதிலே அருமையான அற்புதமான ஆலோசனை வழிமுறைகள் சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இதிலே தவறான வழிமுறைகளும் இருக்குது. அதனால் இந்த நடைமுறைகளில் இப்போ நான் வந்து மேலோட்டம் அப்படியே கேஷுவலாக பேசியிருக்கேன். இதில் முக்கியமான குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க விஷயத்தில் அதிகமாக தலையிடாமல் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கனாவே நிறையா பேர் வீட்டில் இந்த பிள்ளைங்க பார்க்கல, சண்டை சச்சரவு வர்றது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கலாம் ஆஃப்டர் த மேரேஜ். நான் சொல்கிறது பிஃபோர் மேரேஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.